இங்க பாரு, இப்படியே உன்னை கொடுமை பண்ணி கொன்னுடுவோம். எப்படி அந்த அசுரனை கட்டுப்படுத்துறன்றத சொல்லு. நான் அவனை கட்டுப்படுத்தல. பத்ரமா இவளை எரிச்சிடு. பத்ரம்மா இளவரசியை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்கன்னு தெரியுமா? அட என்னப்பா சொல்ற? ராஜகுமாரிக்கு நினைவு போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி உண்மையா சொல்லுவாங்க? எங்க அம்மாவுக்கு என்ன இறுதி சடங்கு செய்ய விட. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என் பொண்ணோட இறுதி சடங்க என்னோட சூரிய நகரத்துல தான் செய்வேன். சந்திரகாந்தா பண்ணது பெரிய தப்பு. ஏன் அவ இப்படி பண்ணா? நெருப்பு போக தண்டனை உனக்கு பிடிச்சிருக்கா? கடவுள் எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணை தான் கொடுத்திருக்காரு. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களால தாங்கிக்க முடியாதுமா. உன்னை அவ்வளவு சீக்கிரமா மயக்கம் அடைய வைக்க மாட்டேன். ஏன்னா நீ மயக்கம் அடைஞ்சிட்டன்னா உனக்கு இந்த வலி எப்படி தெரியும்? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் உண்மையதான் சொல்றேன். அத்தா, இவளுக்கு உண்மையாவே எதுவும் தெரியலனா இவளை நம்ம கொன்னுடலாமா? இல்ல கேகனா, இவளை இப்படி கேட்டால சொல்ல மாட்டா. இவளை நான் சொல்ல வைக்கிறேன். எனக்கு உன் வலி புரியுது வீரா. நானும் கணவனை இழந்தவதான். உன் மனசு எப்படி வலிக்கும்னு எனக்கும் தெரியும். இந்த பாலக்குடி உனக்கு நல்லா தூக்கம் வரும். வாப்பா, வந்து பாடு. இதுதான் எனக்கு தேவை. இவன் இப்படி தூங்கிக்கிட்டே இருந்தா சந்திரகாந்தாவை தேடி போக மாட்டான். நல்லா தூங்கு இளவரசனே, நல்லா தூங்கு.